ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JSJSC ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு 10 சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற 10 சென்டென்ஸ் தான். ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ், பட் ரொம்ப தேவைப்படுற சென்டென்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அது அவள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான நாள். நம்ம லைஃப்ல பர்த்டே இல்ல ஏதாவது முக்கியமான டே ரொம்ப மகிழ்ச்சியான டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. சோ அது எனக்கு என் லைஃப்லயே அது ரொம்ப மகிழ்ச்சியான டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல. ஏதாவது ரொம்ப சந்தோஷம் நடந்துச்சுன்னா அது மாதிரி. சோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it was the it was the happiest day. It was the happiest day of her life. Of her life. It was the happiest day of her life. அது அவளுடைய வாழ்க்கையில ரொம்ப ஹாப்பியான நாள். அதாவது ரொம்ப ஹாப்பியஸ்ட் டே அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதனால ஒண்ணும் மாறாது. அதாவது இப்போ ஏதாவது சொல்லும்போது, இப்ப இந்த இடத்த இப்படி சேஞ்ச் பண்ணி வச்சிருவேன், இப்படி செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லும்போது, இதனால ஒன்னும் மாற போறது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல. சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இதனால ஒன்னும் மாற போறது இல்ல அப்படின்னா, இட் டசின் இட் டசின்ட் இட் டசின்ட் மேக் எனி டிஃபரன்ஸ். இட் டசின்ட் மேக் எனி டிஃபரன்ஸ். இதனால ஒண்ணுமே மாற போறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் வீட்ல இந்த விஷயத்த மாத்தி வைக்கலாமே, இந்த பொருளை இந்த இடத்துல மாத்தி வைக்கலாமே, இதனால ஒண்ணும் மாற போறது கிடையாது. இல்ல இந்த முடிவை இப்படி எடுக்கலாமே அப்படின்னா, இதனால லைஃப்ல ஒரு மாற்றமும் வரப்போறது கிடையாது அப்படின்னு சொன்னா, இதனால ஒண்ணும் மாற போறது கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு இட் டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ். இட் டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ். இந்த டசன்ட் நீங்க எப்படி சொல்லலாம், இல்லைன்னா டஸ் நாட்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? டஸ் நாட் தான் ஷார்ட் ஃபார்மா டசன்ட்னு எழுதுறோம். அதாவது டஸ்ன்னு ரைட் பண்ணிட்டு இந்த நாட்டை பக்கத்துல கேப் இடாம பக்கத்துலயே ரைட் பண்ணிட்டு இந்த இடத்துல கமா மாதிரி போட்டிருக்கோம் பாத்தீங்களா, சின்னதா, அது அப்பாஸ்ட்ரோஃபின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்படி போட்டு டீ போட்டோம்னா டசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். டஸ் நாட்னாலும் டசின்ட்னாலும் சேம் மீனிங் தான். ஓகேங்களா? டசின்ட் டஸ் நாட். சோ டஸ் நாட் தான் ஷார்ட் ஃபார்மா டசின்ட் நம்ம ரைட் பண்றோம். ஓகேங்களா? இதனால் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. சோ ஒரு விஷயத்த சொல்லும்போது இதை நீ பண்றியா, கொஞ்சம் சரியா, இதனால எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. சோ அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒன்றும் இதனால ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இட் டசின்ட் மேட்டர் டு மீ. இட் டசின்ட் மேட்டர் டு மீ. இது எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்ல. இதனால எனக்கு நீ ஏதாவது இப்ப நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இதனால உனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கறேன்னா, இல்ல எனக்கு இதனால எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்கன்னா, சோ இட் டசன்ட் மேட்டர் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? இப்பொழுது மணி 4. இப்ப சொல்லும்போது, இப்ப யாராவது டைம் கேக்குறாங்க அப்படின்னா, இப்பொழுது மணி 4 மணி ஆகுது அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் 4 o'clock. இட்ஸ் 4 o'clock. இட்ஸ் 4 o'clock. இட்ஸ் 4 o'clock. ஓகேங்களா? டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, இட்ஸ் 4 o'clock அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ இல்ல வேற ஏதாவது டைம்னா இட்ஸ் 7 o'clock, இட்ஸ் 6 o'clock அது மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இது என் முறை அல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முறை நீ தான் இந்த மாதிரி காப்பி பண்ணணும், இல்ல இந்த முறை நீ தான் இந்த ஒர்க்கை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏதாவது இந்த ஒர்க்கை கொடுக்குறாங்க அப்படின்னா, இது என்னுடைய முறை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்னா, இட்ஸ் நாட் மை டர்ன். இட்ஸ் நாட் மை டர்ன். இது என்னுடைய டர்ன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு விஷயத்த இந்த ரொட்டீனா ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த ஒர்க்கை நீங்க பண்ணணும், இன்னைக்கு இந்த ஒர்க்கை நீங்க பண்ணணும், இந்த ஒர்க்கை நீங்க பண்ணணும் ஷெட்யூல் பண்ணி கொடுத்துருக்க நேரத்துக்கு இன்னைக்கு உங்களுடைய டர்ன் இல்ல, நீங்க இன்னைக்கு பண்ண வேண்டிய முறை இல்ல அப்படின்னா இட்ஸ் நாட் மை டர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இன்னும் நண்பகல் ஆகவில்லை. சோ ஏதாவது வேலை பாருமா, இன்னும் வயலா இருக்குது அப்படின்னு ஏதாவது சொல்றாங்கன்னா, இன்னும் நண்பகல்லாம் ஆகல அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம், இட் இஸ் நாட் yet noon. இட் இஸ் நாட் எட்னா இன்னும். ஓகேங்களா? நூன்னா நண்பகல். இட் இஸ் நாட் எட் நூன், இல்லைன்னா இட்ஸ் நாட் எட் நூன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கோம் பாத்தீங்களா, வெளியில் மிகவும் இருட்டாக இருக்கிறது. சோ இதை நார்மலா சொல்லுவோம்ல, சின்ன பசங்க கூட சொல்லுவாங்க, ஐயோ வெளியே இப்ப போகணுமா, வெளியே ரொம்ப இப்ப இருட்டா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் டூ டார்க் அவுட்சைட். டூ டார்க் அவுட்சைட். வெளியே செம்ம இருட்டா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு வெளியே இட்ஸ் டூ டார்க் அவுட் சைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பெருத்த மழை பெய்கிறது, வெளியப்பா பெருத்த மழை பெய்யுதுப்பா அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னா, இட் இஸ் ரெய்னிங் டுடே. இட் இஸ் ரெய்னிங் டுடே. இட் இஸ் ரெய்னிங் ஹெவிலி. ஏன்னா பெருத்த மழை அப்படின்னு சொல்றோம்ல, ரெய்னிங் ஹெவிலி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்,
அப்பா குளிர் ரொம்ப அதிகமா இருக்குது, குளிர தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு குளிர் நேரத்துலலாம் சொல்லுவோம்ல. சோ அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் டூ கோல்ட். இட்ஸ் டூ கோல்ட். டூனா அதிகமா, ஓகேங்களா? இட்ஸ் டூ கோல்ட். அவற்றை கையால் பிடிப்பது எளிது. அதை ஈஸியா கையில பிடிச்சிடலாம். நீ சும்மா என்னவோ பண்ணிட்டு இருக்க, இந்த விஷயத்தை ஈஸியா, ஒரு பொருள்னா ஈஸியா அதை நான் கையில பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ ஒரு பால் வருதுன்னா அதை நான் ஈஸியா கையில பிடிச்சிருவேன் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அது மாதிரி ஈஸியா அதை கையில நான் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இட் வாஸ் easier it was easier to catch them by hand. to catch them by hand. கையால பிடிக்கிறதுக்கு அது ரொம்ப ஈஸி, பிடிக்கிறது ரொம்ப எளிது அப்படின்னா it was easier to catch them by hand. அத கையால பிடிக்கிறதுக்கு ரொம்ப எளிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு 10 சென்டென்ஸ் பார்த்தோம்ல, இதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். அது அவள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான நாள். It was the happiest day of her life. இதனால் ஒன்றும் மாறாது. It doesn't make any difference. Otherwise, it does not make any difference. இதனால் எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை. It doesn't matter to me. இப்பொழுது மணி 4. It's 4 o'clock. இது என் முறை அல்ல. It's not my turn. இது என் முறை அல்ல. It's not my turn. இன்னும் நண்பகல் ஆகவில்லை. It is not yet noon. வெளியில் மிகவும் இருட்டாக இருக்கிறது. It's too dark outside. பெருத்த மழை பெய்கிறது. It is raining heavily. குளிர் அதிகமாக இருக்கிறது. It's too cold. அவற்றை கையால் பிடிப்பது எளிது. It was easier to catch them by hand. That's all friends. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 10 சென்டென்ஸ்மே நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஏதோ ஒரு சென்டென்ஸ் தான். சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட இன்னொரு சேனல், நீங்க கிராமர் ஸ்போக்கன் மட்டும் இல்லாம இங்கிலீஷ் கிராமர் வந்து டீப்பா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது மட்டும் இல்லாம உங்க வீட்ல படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதுல வந்துட்டு கிராமர்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும், சோ போர்ஷன் இருக்கும். சோ அந்த போர்ஷன் ஃபுல்லா கவர் பண்றது தான் நம்மளுடைய இங்கிலீஷ் கிராமர் சேனலோட மோட்டிவ், ஓகேங்களா? சோ நீங்க என்ன பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நான் டெய்லி வந்துட்டு கிராமர் சேனல்லயும் சரி, மார்னிங் ஒரு லைவும், ஈவினிங் ஒரு நார்மல் வீடியோவும் வந்துட்டு இருக்கும். சோ லைவ்ல நீங்க சேட் பண்ணி டவுட்ஸ் எல்லாம் கூட கிளியர் பண்ணிக்கலாம், இல்ல ஈவினிங் கூட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்ப லைவ்ல வருவேன், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணாதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல ஷோ ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்னொரு சேனல் ஜெஸ்சி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜ்மே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். படிக்கிற பசங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையானதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உடனே லைவ்ல போஸ்ட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அந்த சேனலை விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.